எக்ஸ்பைரி டேட் அப்ப அந்த வாலட்டிலிட்டி இல்லாம நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன் இவ்ளோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? வீக் லாங் பொசிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய முதலைங்கெல்லாம் அன்வைண்டிங் பண்ணுவாங்க. இப்ப நான் சொன்னேன் சார், சில பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க எப்படி பண்ண வைக்கிறது சார்? என்ன மாதிரி விஷயங்களால இல்ல அவங்க பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு இங்க கூட்டு வராம இருக்கிறது இதுதான். ஒரு நாள் லாஸ் will be good enough to eat away your 52 weeks of profits. ஹலோ Zebu viewers, நான் உங்க விஜய் கண்மணி. எக்ஸ்பைரி டேட்டில் ஏன்ப்பா இவ்வளோ வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, என்னால் வந்து ட்ரேடே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு பல பேரும் நர்வஸாக இருப்பீங்க. ஆனால் அதே எக்ஸ்பைரி டேட் வாலட்டிலிட்டியை யூஸ் பண்ணி அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் சொல்கிறது நம்ம கேட்டிருப்போம். ஸோ அந்த எக்ஸ்பைரி டேட் அதே மாதிரி வாலட்டிலிட்டியை எப்படி நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்துறது, ஏன் இவ்வளோ வாலட்டிலிட்டி இருக்குது, அதை எப்படி ஆன்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயங்களுக்குமே தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஃபுல் டைம் ட்ரேடர் ரோசரியா ராஜ்தா. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கண்மணி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் கண்மணி. சூப்பர் சார். சார் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பைரி டேட் அப்போ அந்த வாலட்டிலிட்டி இல்லாமல் நம்மளால பார்க்கவே முடியாது. ஏன் இவ்வளோ வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராப் டெஸ்காக இருக்கட்டும், அவங்க எல்லாம் அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு காலையில் தான் அவங்க பொசிஷன்ஸ் எல்லாம் அன்வைண்டிங் பண்ணுவாங்க. ஓகே. வீக் லாங் பொசிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் பெரிய பெரிய முதலைங்கெல்லாம் அன்வைண்டிங் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே அட் அ டைம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் கான்ட்ரா பொசிஷன்ஸாக அன்வைண்டிங் பண்ணுவாங்க. அதனால காலையில் ஒரு 1/2 hour 45 minutes பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிடக்கிறன்னு மேலே போகும், கிடக்கிறன்னு கீழே வரும். ஸோ அது இன்னெவிட்டபிள். ஓகே. ஸோ தட்ஸ் த நேச்சர் ஆஃப் த எக்ஸ்பைரி டே. அதுவும் இல்லாமல் அவங்க அன்வைண்டிங் பண்ணுறதுனால நம்ம மார்க்கெட் மூவ் ஆகிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 0.2-0.3% தான் மேலே போகும், அங்கேருந்து ஒரு 0.3% தான் கீழே வரும். இவ்வளோ தான் ஆக்சுவலி உண்மையாக நடக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பைரி டேக்கு இருக்கிற ப்ரீமியம்க்கு அது அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு கான்செப்ட் இருக்குது, இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி, ரியலைஸ்டு வாலட்டிலிட்டின்ட்டு. சரி. நம்ம இம்ப்ளைடு வாலட்டிலிட்டினா ரொம்ப புரியுற பாஷையில் சொல்லணும்னா, உங்களுக்கு என்ன ப்ரீமியம் ஒன்று கட்டமைக்க இருக்குல்ல, ஒரு கால் ஆப்ஷனுக்கு இவ்வளோ ரூபா, புட் ஆப்ஷனுக்கு இவ்வளோ ரூபான்ட்டு, அது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ தான் வாலட்டிலிட்டி இருக்கும், அதனால இந்தாங்க இந்த பேனாக்கு இவ்வளோ தான் விலை அப்படின்னு சொல்லி நிர்ணயிச்சு கொடுக்கறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஆக்சுவலாக அது மூவ் ஆகிறது ரொம்ப வேகமாக, அதையும் தாண்டி மூவ் ஆகிறது, தாண்டியோ இல்லையோ ஆக்சுவலாக மூவ் ஆகிறது ரியலைஸ்டு வாலட்டிலிட்டி. இவ்வளோ தான். ஸோ உங்கள் இம்ப்ளைட் நீங்கள் கொடுக்குற ரூபாய்க்கு மேலே, ஒரு காமெடி கூட இருக்குல்ல, கொடுக்குற ரூபாய்க்கு மேலே பேசிட்டான்ற மாதிரி, இருக்கிற ரூபாய்க்கு மேலே அது மூவ் ஆச்சுன்னா மோஸ்ட்லி நம்ம ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுவாங்க. இருக்கிற ரூபாய்க்குள்ளே தான் மூவ் ஆச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் பண்ணுவோம். இதுதான். பட் இப்போ இந்த ரீசன் பாஸ்ட் இந்த ரியலைஸ் வாலட்டிலிட்டி இஸ் ஸ்லைட்லி ஹையர். தெர் குட் பி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ். ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் வந்து மார்னிங் நான் சொன்ன காரணம் தான். பெரிய பெரிய ஹெட்ஜ் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராப் டெஸ்காக இருக்கட்டும், அவங்க எல்லாமே பொசிஷன்ஸ் அன்வைண்டிங் பண்ணுவாங்க, வைண்டிங் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த 2 விப்ஸாவுமே நடக்கும். ஓகே சார். ஸோ என்னதான் இப்போ இந்த வாலட்டிலிட்டி பற்றி நம்ம பேசினாலும் திடீர்னு வந்து நம்மளை அறியாமே டக்குன்னு வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு பூகம்பம் மாதிரி கிளப்பிட்டு போயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டே ஆன்டிசிபேட் பண்ணியிருக்கோம், இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம தயாராக இருந்திருப்போம்ல. அது ஏன் கிடைக்கவே மாட்டுதா, எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? இது வந்து ஒரு $1 million கொஷின். கரெக்டாக அது ஆன்டிசிபேட் பண்ண முடியுது அப்படின்னா the trading league will be definitely much higher. To be honest, none of us can anticipate it. நம்ம ஒரு சின்ன ஒரு மாதிரி கணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் US டென்ஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, அந்த டென்ஷன்ஸ் இருக்கும் போது ஆப்வியஸ்லி அதுக்கு கொடுக்குற நியூஸ் ஃப்ளோனால என்ன ஆகும், போத் த சைட்ஸ் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ அந்த பட்ஜெட் டே எடுத்துக்கோங்க, இந்த நியூஸ் கூட விடுங்க, அடுத்த பட்ஜெட் டே ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு சைடு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும் டிஃபரன்ஸ் ஆன் த மார்க்கெட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சின்ன விஷயமா கணிக்கலாம். ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் நீங்கள் ஒரு குவான்டிஃபையாக பண்ணணும் அப்படின்னா இந்தியா விக்ஸ்னு ஒரு இருக்குது. அது வந்து எவ்வளோ மார்க்கெட் மூவ் ஆகணுன்ற ஒரு கணிக்கிற இண்டிகேட்டர் தான். ஸோ பொதுவாக அந்த விக்ஸ் ஹையாக இருக்கும் போது என்ன ஆகும்னா மார்க்கெட் நிறையா வால்டைலாக இருக்கும். பொதுவாக அந்த விக்ஸ் லோவாக இருக்கும் போது மார்க்கெட்டில் இதாக இருக்கும். பட் ஆன் அ கிவன் டே எவ்வளோ வால்டைலாக இருக்குன்றது யாராலையும் கணிக்க முடியாது. சார் இப்போ எக்ஸ்பைரி டேட்னு நம்ம பார்க்குறப்போ, எக்ஸ்பைரி டே அப்போ ஸ்டாப் லாஸ் இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எது சார் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும்? என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திங் ஸ்டாப் லாஸ் தான். ஓகே. ஏன்னா அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. இப்போ கேட்டிங்களா சடனாக வருதுன்னு, சடனாக வரும்போது நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. ஸோ இன்ஹெரண்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப அவசியம். ஆன் டாப் ஆஃப் இட் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி, நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களோட பொசிஷன்ஸை
உங்களோட லாஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட்ஸை கொஞ்சமாக ஏற்றுறதுக்கும் தான் பயன்படும். உங்களை ஒரு பெரிய விஷயத்துலேருந்து காப்பாற்றிடாது, ஒரு பாதாளத்துலேருந்து காப்பாற்றிடாது, என்னோட ஒப்பீனியன் படி அட்லீஸ்ட். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஐ வில் கிவ் மோர் ப்ரியாரிட்டி. ஓகே சார். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையுமே நான் எக்ஸ்பைரி டேட்னா நான் வந்து பண்ணவே மாட்டேன், என்னால் அந்த அன்சர்டினிட்டி வந்து என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பைரி டே வரப்போகுதுன்னா எப்படி நம்ம மென்டலி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகணும் சார்? இது 2 விதமான ட்ரேடர்ஸ் இருக்காங்க. ஒன்று வந்து சிஸ்டம் ட்ரேடர்ஸ், ஒன்று வந்து டிஸ்கிரிஷனரி ட்ரேடர்ஸ். சிஸ்டம் ட்ரேடர்ஸ்க்கு தே ஆர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் தான். அவங்க அன்னைக்கு காலையில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன்னு யோசிக்க போகிறது இல்லை. ஸோ அவங்க இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி வெல் ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க, ப்ரொஃபஷனல் சிஸ்டம் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க இத்தனை மணிக்கு இதை பண்ண போகிறேன், இந்த மாதிரி லாஸ் இங்கே வந்துச்சுன்னா இதை பண்ண போகிறேன்றது எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரீ ப்ரோக்ராம்டாக ஒரு டிசைன் இருக்கிறதா தான் அதை அவங்க அல்கோ வச்சு பண்ண முடியுது. ஏன்னா அது எல்லாமே ஏபிசி, பி நடந்தால் சி பண்ணு, சி நடந்தால் டி பண்ணுன்றது எல்லாமே ப்ரோக்ராம்டாக இருக்கிறதுனால அதை ஆட்டோமேட் பண்ணிட முடியும் நம்மளால். ஸோ அந்த அல்கோ ட்ரேடிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் அவங்க ப்ரிப்பரேஷன் பிஃபோர் த மார்க்கெட் தான். இதெல்லாம் இந்த சிஸ்டமை டிசைன் பண்ணுறது தான் அவங்களோட ப்ரிப்பரேஷன். டிஸ்கிரிஷனரி ட்ரேடர்ஸ்க்கு வந்து இட்ஸ் ஆல் இன் தேர் மசில் மெமரி தான். அன்னைய டே அவங்க என்ன நிறைய சார்ட்ஸ், அவங்களோட ப்ரிப்பரேஷன் எங்கே வரும்னா நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான சார்ட்ஸ் பார்த்துருப்பாங்க. இந்த சார்ட்ஸ்லாம் இப்படி நடந்தால் அடுத்தது என்ன நடக்கும்ன்ற ஒரு சின்ன வேகமாக சேல் பண்ணணும், அவ்வளோ மெமரியும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதுதான் அவங்களோட ப்ரிப்பரேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு அவ்வளோ தெரியாது டிஸ்கிரிஷனரி பற்றி. பட் நான் அந்த மாதிரி ட்ரேடர்ஸை மீட் பண்ணி பேசும்போது அவங்களோட ப்ரிப்பரேஷன் இதுவாக தான் இருந்தது. ஸோ நிறையா விதமான சார்ட்ஸு எக்ஸ்பீரி ஆஃப்டர் எக்ஸ்பீரி அவங்க பார்த்து ஸோ அவங்களுக்கு ஒரு மென்டல் மேப்பிங் மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு அதுதான் அவங்க ப்ரிப்பரேஷன். அந்த வெல் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்கன்னா இந்த கிவன் டே தே கேன் ஹேண்டில் இட் வெல். பட் நிறைய பேர் எக்ஸ்பீரி ட்ரேட் பண்ணுறது இல்லைன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸில் 90% எக்ஸ்பீரி டே தான் ட்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் ஹை வாலட்டிலிட்டி, ஹை காமா, ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே. ஓகே. இப்போ நான் சொன்னேன் சார், சில பேர் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க எப்படி பண்ண வைக்கிறது சரி? என்ன மாதிரி விஷயங்களால இல்லை அவங்க பண்ண மாட்டாங்கன்னா அவங்களை இங்கே கூட்டு வராமல் இருக்கிறது இதுதான். F&O is, 90% of the traders lose money. That's the reality. Exactly. So once they are getting well versed in other non-expiry days, you have a lot of time to react. உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு குயிக்காக இருக்காது. ஸோ ஒன்ஸ் தே ஆர் ப்ராஃபிட்டபிள் இன் அதர் என்டிட்டிஸ், அவங்க ப்ராஃபிட்டபிளாக அங்கேயே இருக்காங்கன்னா தட்ஸ் த பெஸ்ட் மெத்தட். பட் இங்கே என்னென்னா குயிக் ஆக்ஷனாக இருக்கும். அது எப்படின்னா T20 கேம் மாதிரி. ஸோ இஃப் தே ஆர் பிளேயிங் டெஸ்ட் மேட்ச், வி ஷுட் நாட் ஆஸ்க் தெம் டு கம் அண்ட் பிளே T20. இட் வில் பி அ டிசாஸ்டர். இந்த மென்டாலிட்டிக்கு இதுக்கு யாருக்கு தனிச்சையாக சூட் ஆகுமோ அவங்க மட்டும் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். சார் இப்போ எக்ஸ்பைரி டே பண்ணாதவங்க பற்றி சொல்லியிருந்தோம். நான் எக்ஸ்பைரி டே அதுக்கு மட்டும் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மைண்ட் செட் எப்படி இருக்குது? நீங்கள் சொல்லதை பார்த்தா நீங்களும் இப்படி பண்ணக்கூடிய ஆள் மாதிரி தான் தெரியுது சார். ஸோ அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது? அவங்க எப்படி சார் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது? ஷூர். நான் ப்ரிடாமினெட்லி எக்ஸ்பைரி டே ட்ரேடர்ஸ் தான். ஏன்னா நாங்கள் எல்லாருமே there are 2 types of trading, option buying and option selling. ஓகேவா? both have lucrative thing on an expiry day. ஆப்ஷன் செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து ஒரு ப்ரீமியம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. அந்த இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி டே ஒரு வருஷத்தில் எக்ஸ்பைரி ஆகிடுமா, அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு இன்சூரன்ஸ் தானே எடுக்கணும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நீங்கள் கட்டின எல்லா இன்சூரன்ஸ் ப்ரீமியமும் அந்த கம்பெனிக்கு போய் சேர்ந்துடும் அன்னைக்கு. கரெக்டாக? ஸோ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணவங்களுக்கு தான் லாஸு, ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த கம்பெனிக்கு போயிடுது. அந்த மாதிரி தான் எவ்ரி எக்ஸ்பைரி டே ஆல் த ப்ரீமியம் கோஸ் டு ஜீரோ. So for an option seller, that is the most lucrative day to mint money. Okay. So அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஆப்ஷன் செல்லருக்கு எக்ஸ்பைரி டே இஸ் a good day. ஆப்ஷன் பையருக்கு என்னன்னா ப்ரீமியம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாலட்டைலாக மூவ் ஆகும். ஒரு 10 ரூபாய் ஆப்ஷன் 100 ரூபாய் போகிறது, 200 1000 ரூபாய் போகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு லாட்ரி மாதிரி. லாட்ரி அடிக்குமான்ற ஆன்டிசிபேஷனில் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லூக்ரேட்டிவ் டேன்றது எக்ஸ்பைரி டே. பட் அதை ப்ராஃபிட்டபிளாக பண்ணுறதுக்கு நிறையா யுக்திகள் இருக்குது. இப்போ நான் ஆப்ஷன் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றது உங்களோட எபிலிட்டினால கிடையாது. நான் அது என் டீமுக்குமே நிறையா சொல்லியிருக்கேன். அது வந்து டிஃபால்ட்டாக ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ராஃபிட் பண்ணுறது, இந்தியாவில் ஜனத்தொகை அவங்க பாட்டுக்கு ப்ரீமியம் கட்டுறாங்க, உங்களுக்கு வருது. அவங்களுக்கு லாஸ் எங்கே வருதுன்னா, ஒரு அப்நார்மல் ஈவெண்ட் நடந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு நிறைய காம்பன்சேஷன் கொடுக்கணும்.
ஓகேவா? அதே மாதிரி தான் ஆப்ஷன் செல்லருக்கும் ஒரு பெரிய மூவ் நடந்துச்சுன்னா அந்த மூவ்ல நீங்கள் மாட்டி உங்களோட கம்ப்ளீட்டாக பெரிய லாஸுக்கு நீங்கள் விடாமல் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட்ஸ் வில் டெஃபினெட்லி கம் பை இட் செல்ஃப். உங்கள் லாஸை நீங்கள் மிட்டிகேட் பண்ணுறது தான் உங்களோட திறமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆப்ஷன் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ கடைசியாக பேசுகிறப்ப இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வச்சாலே நம்மளுக்கு போதும், நம்ம வந்து ஒரு பாயிண்ட் போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ எக்ஸ்பைரி டே அப்போ என்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கையாளணும் சார்? பொதுவாக இது வந்து நியூ பீஸ் புதுசாக இப்போ வந்து ஃபண்டோ ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் செல்லருக்கு இருக்கிற பெரிய ஆப்ஷன் செல்லிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய கஷ்டமே என்னென்னா ஒரு சின்ன அவங்க ஒரு கோட் கூட இருக்குது, ஈட் லைக் சிக்கன் ஷிட் லைக் என் எலிஃபென்ட்டு. சின்னதாக தான் அவங்க ப்ராஃபிட்டே பண்ணுவாங்க. அதனால ஒரே நாளில் பெரிய லாஸ் அவங்க விடாமல் இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே என்னென்னா ஸ்டாப் லாஸ் போடுறது. ஸோ நீங்கள் ஒரு 100 ரூபாய் ஆப்ஷன் விற்கிறீங்கன்னா அது ஏதோ 150 ரூபாய் 200 250 ரூபாய் வாட் எவர் சம் ஸ்டாப் லாஸ் யூ ஷுட் கீப் இன் பிளேஸ். நீங்கள் ஒரு என்ன ஆகும்னா ஒரு நியூபிக்கு ஒரு 100 ரூபாய் ஆப்ஷன் 200 ரூபா போயிட்ட பிறகு ஐயோ திருப்பி வந்துடும் மோஸ்ட்லி வந்துடும் 200 ரூபாய்க்கு போகும், திருப்பி வந்து 150 ரூபா 100 ரூபான்னு வரும். ஸோ ஸ்டாப் லாஸ் போடாதது நல்லது மாதிரி தோணும். சரிங்களா? ஒரு 10ல் 8 வாட்டி திருப்பி வந்துடும். சரியா? ஆனால் இந்த 2 வாட்டி திருப்பி வராது. அது 200 ரூபாய் 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபான்னு எவ்வளோ போய் முடிக்கும்னே தெரியாது. சரியா? ஒரு நாள் லாஸ் வில் பி குட் எனஃப் டு ஈட் அவே யுவர் 52 வீக்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட் இஸ் வை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறதும் அத்தியாவசியம். அடிஷ்னல் இயராக நான் என்ன சொல்லுவேன்னா April 18, 2024 தட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். அன்னைக்கு எல்லாரும் ஸ்டாப் லாஸ் போட்டாங்க. அந்த ஸ்டாப் லாஸ் யாருக்கும் வேலை செய்யல. சடனாக மார்க்கெட் மூவ் ஆனதில் ஸ்டாப் லாஸையும் மீறி ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு 100 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, 20 ரூபாயில் இருந்தது, அடுத்த செகண்ட் அது 200 ரூபா போயிடுச்சு. ஒரு 80 ரூபா வந்துச்சு, அதுக்கப்புறம் 200 ரூபா போயிடுச்சு. அப்படின்னா இந்த 100 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வேலை செய்யாது, இல் கெட் கேன்சல்டு. அந்த ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்னா நீங்கள் எவ்ரி ஆப்ஷன் யூ செல் யூ ஷுட் பை அதுக்கு கீழே ரொம்ப ஓடிஎம் ஆப்ஷன் சொல்லுவோம். நீங்கள் பொதுவாக ஏடிஎம்ல தான் செல் பண்ணுவாங்க எக்ஸ்பைரி டே ட்ரேடர்ஸ். தூரமாக இன்னொரு ஒரு ப்ரொடெக்ஷன் புரிஞ்சுக்கோங்களேன், ஒரு பை பண்ணி வச்சிடணும். ஸோ சப்போஸ் இந்த ஸ்டாப் லாஸ் எதுவும் ஒர்க் ஆகலைனா கூட இது உங்களை காப்பாற்றும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பர் டிசிப்ளின் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாது. இந்த வாரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு ஸ்டிக் ஆன். ஒரு 2-3 வாரம் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா இல்லைன்ட்டு திருப்பி ஹாப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி செவரல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. நான் இதில் சொல்கிறது 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாப் லாஸ் போடணும், ஒரு ஹெட்ஜ் வாங்கணும். ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் நான் லூஸ் பண்ணுவேன் என் கேபிட்டல்லேருந்து. இட் குட் பி 2% or 3%. இவ்வளோ தான் விடுவேன்ற ஒரு டிசிப்ளின் இருக்கணும். இது 3த்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அதர் திங்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ இன் பிளேஸ். லைக் ஐ செட், ப்ராஃபிட் பண்ணுறதுல உங்கள் ஸ்கில் இல்லை. லாஸ் பண்ணாமல் எவ்வளோ சின்ன லாஸ் பண்ணுறீங்க, லாஸ் பண்ணுற டே அன்னைக்குன்றது தான் உங்கள் ஸ்கில். ஓகே, அந்த லாஸ் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அதுதான். லாஸை மினிமைஸ், லாஸ் மேக்கிங் டேஸில் உங்கள் லாஸை மினிமலாக வச்சுக்கிட்டிங்கனாலே ப்ராஃபிட் டே வில் ஃபாலோ. ஸோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் சொல்லிங்க. ஸோ எக்ஸ்பைரி டேனாலே நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு பயம் இருக்க தான் செய்யும், ஐயோ இருக்கிற காசு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி இல்லாமல் அது பியூட்டிஃபுல்லாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் பண்ணி இந்த வின்னிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி சார்? நான் என்ன அட்வொகேட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு உங்கள் கொஸ்டின் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதா வின்னிங் ரேட் ஜாஸ்தியாக இருக்கிறதா? ஏன்னா ரெண்டுமே இட்ஸ் 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, ஏன் சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் நான் ஒரு 2 உதாரணம் கொடுக்குறேன் குயிக்காக. ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றில் 90% வின்னிங் ரேட் இருக்குது, ஓகேவா? ஆனால் நீங்கள் ஜெயிக்கும் போது ஜெயிக்கிறது 1 ரூபா, தோக்கிறது 10 ரூபான்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்போ மீதி இருக்கிற 10 ட்ரேடில் 9 ட்ரேட் ஜெயிக்கிறீங்க, 1 ரூபா ஜெயிச்சு 9 ரூபா ப்ராஃபிட் இருப்பீங்க. இந்த தோக்கிற ஒரு ட்ரேடில் 10 ரூபா தோக்குறீங்கன்னா நெட்டாக -1 ரூபா தான் இருக்கும். பட் உங்கள் வின்னிங் ரேட் 90%. ஸோ வின்னிங் ரேட் அலோன் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ ரிஸ்க் ரிவார்டுன்னு இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் 1 ரூபாய் இழக்கிறீங்கன்னா அடுத்த ட்ரேடில் எவ்வளோ எடுக்கிறீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் 1 ரூபாய் இழக்கிறீங்க, நீங்கள் ஜெயிக்கிற ட்ரேடில் 2 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா 50% வின்னிங் ரேட் இஸ் சஃபிஷியன்ட். 10 ட்ரேடில் 5 ட்ரேடில் 2 ரூபாய் எடுப்பீங்க, 10 ரூபாய் கிடைக்கும். மீதி 5 ட்ரேடில் 1 ரூபாய் தான் இழந்திருப்பீங்க. ஸோ நெட்டாக 5 ரூபாய் உங்கள் பாக்கெட்டில் இருக்கும். ஸோ ரிஸ்க் ரிவார்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். அதுக்குன்ட்டு அப்நார்மலாக வின்னிங் ரேட் கம்மியாக இருந்தாலும் உங்கள் சைக்காலஜி அடிபட்டுரும். 10 ட்ரேடில் நீங்கள் ஒரு 2 ட்ரேட் தான் ஜெயிக்கிறீங்க, அதுலேயே மொத்த பணம் வரணுன்றதுலாம் கஷ்டம். ஸோ நீங்கள் எனி ஆப்ஷன் செல்லிங் சிஸ்டம் டு மை நாலேஜ் வில் பி அட்லீஸ்ட் 60 to 70% வின்னிங் ரேட். அண்ட் நீங்கள் 1 ரூபாய் இழக்கிற அதான் நீங்கள் இழக்கிறது தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இழக்கிறத கம்மியாக வச்சிட்டிங்கன்னா வர்றது ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ 1 ரூபாய் இழக்கிற இடத்துல நீங்கள் ஒரு 2 ரூபாய் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். 60 to 70% வின்னிங் ரேட் இருக்கும். இதுக்கு மொத்தமாக இப்போ நான் சொன்ன கான்செப்டுக்கு பேர் எக்ஸ்பெக்டன்சின்னு ஒரு வேர்டு இருக்குது. அந்த இது எல்லாமே கம்பைன் ஆகி ஒரு மெட்ரிக்காக ஒரு நம்பர் சொல்லணும்னா எக்ஸ்பெக்டன்சி.
அந்த எக்ஸ்பெக்டன்சி உங்களுக்கு ஹையாக இருக்கிற சிஸ்டமாக நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கனாலே யூ வில் பி ஆட்டோமேட்டிக்லி இந்த வின்னிங் ஸ்ட்ரீக். ஓகே. அந்த ஐயா இருக்கிற சிஸ்டமை எப்படி சார் நம்ம பண்றது? அதுதான் இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஹைப்போதசிஸ், நீங்கள் மார்க்கெட்டில் ஹைப்போதசிஸ் தான் எல்லாமே. மார்க்கெட்டு இதெல்லாம் நடந்துச்சுன்னா மேலே போகணும்னு நான் கணிக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ரேடு 1000 ட்ரேடு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா என்னென்ன ஆயிருக்கும்னு நீங்கள் பின்னாடி பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க. அந்த பேக் டெஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் இருக்கிற விஷயம் தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ அதில் என்ன இருக்கணும், உங்களுக்கு ஒரு 60-70% நீங்கள் வின்னிங் ரேட் இருக்கணும். நீங்கள் இழக்கிறது ₹1 இருந்தால் அந்த 60-70% நீங்கள் 40% இழக்கிறது ₹1 இருந்தால் அந்த மீதி 60% ஆஃப் த டைம் எடுக்கிறது ₹2 இருக்கணும். அந்த மாதிரி தான் உங்கள் ஹைப்போதசிஸ் இருக்குதுன்னா தென் யூ ஆர் குட். ஓகே சார். ஸோ அந்த எக்ஸ்பைரி டே பற்றி பேசணும், அதே மாதிரி வாலட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் சரி டிக்ரீஸ் ஆனால் சரி எப்படி இருந்தாலும் நம்ம மைண்ட் செட் எப்படி வச்சுக்கணுன்றதை ரொம்ப தெளிவாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ கம்பெனி, மை ப்ளஷர். தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்காக Zebu யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.